يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد கட்டு சாதம் கொஞ்சமே உன் கருணையே என் தஞ்சமே தட்டு பாடாய் உண்மையில் உன் வாசலனுகும் அன்பனே லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திட்டமாய் கொடும்பாவினான் மா பாவங்கள் பொறுத்தருளுவாய் திட்டமாய் நான் பாவியும் பரதேசியும் சித்தடியனே திட்டமாய் கொடும்பாவினான் மா பாவங்கள் பொறுத்தருளுவாய் திட்டமாய் நான் பாவியும் பரதேசியும் சித்தடியனே லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்னில் நின்று மார்பாடும் மறதியும் பொடுபோக்குமே உன்னில் நின்று உதவியும் பெருங்கொடையும் அருளும் நேசனே என்னில் நின்று மார்பாடும் மறதியும் பொடுபோக்குமே உன்னில் நின்றே உதவியும் பெருங்கொடையும் அருளும் நேசனே லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ரட்சகாயன் பாவ குவியல் என்ன முடியாமன்னு போல் மாட்சிமை மிகு மாப்பு செய்து மன்னிப்பருள்வாய் நாயனே ரட்சகாயன் பாவ குவியல் என்ன முடியாமன்னு போல் மாட்சிமை மிகு மாப்பு செய்து மன்னிப்பருள்வாய் நாயனே லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அந்த ஷாஃபி அந்த காஃபி في مهمات الأمور عند ربي عند حسبي عند لي نعم الوكيل முக்கிய கருமங்களில் சஞ்சீவியும் நல் திருப்தியும் என் லட்சியம் நீயே சிறந்த துணையும் நீயே ரட்சகா முக்கிய கருமங்களில் சஞ்சீவியும் நல் திருப்தியும் என் லட்சியம் நீயே சிறந்த துணையும் நீயே ரட்சகா லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சங்கையான வள்ளலே முன் பொங்கும் போதையலை தந்தருள் உள்ள வேட்கையை கொடுத்தருள் நல் உதவியாளரை தந்தருள் சங்கையான வள்ளலே உன் பொங்கும் போதையலை தந்தருள் உள்ள வேட்கையை கொடுத்தருள் நல் உதவியாளரை தந்தருள் லா இலாஹா இல்லல்லாஹு
لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته رضوان الله تعالى عنهم أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبحق محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. புகழனைத்தும் தாயிமன் காயிமன் பாக்கியாக நிலை பெற்றிருக்கக்கூடியவனான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருதனுக்கே சொந்தம். அடுத்ததாக ஹக் ஏகனின் ஒளி ஜோதியாக வெளியாகிய அவனின் ஹபீப் அகில உலக இரட்சகர் ஹாத்தமுன் நபியீன் கருணையின் தோற்றம் சன்மார்க்க சங்கநாதர் சய்யிதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த இத்ரத்தாகிய அஹ்லல் பைத் அஸ்ஹாபுகள் மீதும் ஹக்கன் ஸலவாத்தும் சலாமும் எக்காலமும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, இந்த ஆதிக்காட்டு குளங்கரை இந்த நிர்வாகத்தின் அங்கத்தினர்களே, ஒரு புனிதமிக்க தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு மகானாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பறக்கும் வலி அஷேக் முஹியுத்தீன் சாலி யகீனுல் காதிரி ஜிஷ்தி தபகாத்தி ஷத்தாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய விலாயத்து பெற்ற மகான்கள் அவர்களை நாம் ஞாபகப்படுத்துவது நம்முடைய பாவங்களுக்கு கஃபாராவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். திக்ருல் அம்பியாஇ மினல் இபாதா வ திக்ரு சாலிஹீன கஃபாரா. நபிமார்களை பற்றி பேசுவது, நபிமார்களை நினைவு கூர்வது நமக்கு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதே போல அவுலியாக்களே, மகான்களே, இறைநேச செல்வர்களே நாம் நினைத்து பார்ப்பது, அவர்களை பற்றி பேசுவது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக கஃபாராவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான்கிற ஒரு அடிப்படை உண்மையே எங்கள் பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே மகான்களை நினைவு கூர்வது நம் பாவத்துக்கு பரிகாரமாக கஃபாராவாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு இது போன்ற அவுலியாக்களை நினைவுபடுத்துவது மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியமாக அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே தான் தைக்கா அப்பா பறக்கும் வலி அஷேக் முஹியுத்தீன் சாலி யகீனுல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆதிக்காட்டு குளங்கரையில் அவர்கள் மஜார் ஷரீஃப் இங்கு அமைந்திருக்கிறது என்றாலும் அவர்கள் பூர்வீகம் கோட்டார் என்னும்
கன்னியாகுமரி ஜில்லாவிலே கோட்டார் என்ற பகுதியிலே தான் அவர்கள் பிறந்தார்கள். தைக்கா அப்பா ஷேக் முஹியுத்தீன் சாலி யகீனுல் காதிரி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோள் கொடுத்த சஹாபியான சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 33வது தலைமுறையில் வந்தவர்கள் தான் எங்களுடைய ஷேகுனா ஷம்சுல் இர்ஃபான் தைக்கா அப்பா ஷேக் முஹியுத்தீன் சாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய மகத்துவத்தையும் அவர்களுடைய உயர் சிறப்பையும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளவோ சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை தராசில் ஒரு தட்டிலையும் என் உம்மத்தினர்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாத என் உம்மத்தினர்களில் ஏனையவர்களை அத்தனை பேர்களையும் தராசில் மற்றொரு தட்டிலையும் அவர்களுடைய ஈமானை வைத்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் வைக்கப்பட்ட அந்த தட்டு தாழும் என்று அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு படுத்தப்பட்ட சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரை, அவர்களுடைய ஜெனரேஷன் அரபு நாட்டிலிருந்து ஈராக் பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே குதுபனா கௌசனா முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஈராக்கிலே இருக்கிற பகதாதிலே இருக்கிற பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைநேச செல்வரான ஒரு மகானான ஷேக் கிங் நூருத்தீனுல் காதி வலியுல்லா என்கிற ஒரு இறைநேச செல்வர், ஒரு மகான் அவர்களை பார்த்து, நீங்கள் இந்தியாவிற்கு சென்று ஆன்மீக சுடராகிய இந்த தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் அந்த மகானுக்கு உத்தரவிடுகிறார்கள். ஷேக் கிங் நூருத்தீனுல் காதி வலியுல்லா அவர்கள் கௌசனா குதுபனா முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய அந்த உபதேசத்தை ஏற்று அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள். இந்தியாவில் கன்னியாகுமரி ஜில்லாவில் இருக்கக்கூடிய கோட்டார் என்ற பகுதிக்கு வந்து அங்குதான் கிங் நூருத்தீனுல் காதி வலியுல்லா அவர்கள் அங்கு வாழ்கிறார்கள். அந்த கோட்டாரிலே ஒரு நிக்காஹ் கல்யாணம் செய்து அங்கு அவர்களுடைய பரம்பரைகள் உதயமாகின்றன. அவர்களுடைய ஷேக் கிங் நூருத்தீனுல் காதி வலியுல்லா அவர்களுடைய மகனார் ஷேக் உமருல் காதிரி வலியுல்லா, அவர்களுடைய மகனார் ஷேக் அப்துல் காதிருல் காதிரி வலியுல்லா, அவர்களுடைய மகனார் ஷேக் உமருல் காதிரி வலியுல்லா, அவர்களுடைய மகன்தான் எங்களுடைய ஷேகுனா ஷம்சுல் இர்ஃபான் பறக்கும் வலியாகிய ஷேக் முஹியுத்தீன் சாலி யகீனுல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய 37வது தலைமுறையை சேர்ந்தவர்கள். கிங் நூருத்தீனுல் காதி வலியுல்லா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய 33வது தலைமுறையை சேர்ந்தவர்கள். அந்த வகையிலே தான் எங்களுடைய ஷேக் நாயகம் ஷம்சுல் இர்ஃபான் ஷேக் முஹியுத்தீன் சாலி அல் யகீனுல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் 37வது தலைமுறையில் அவர்கள் வந்துதித்தவர்கள். கோட்டாரிலே பிரபல்யமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். தரீக்கத்தினுடைய போதனைகளை அவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். அவர்கள் ஒரு ஆன்மீக குருவை, ஒரு ஆன்மீக ஷேகை தேடி எங்கு செல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் குதுபனா முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அப்பாவுடைய கனவுலே அவர்கள் வந்து சொல்லி,
என்னுடைய பிள்ளையே ஷேக் முஹியத்தீனே, நீங்கள் ஒரு ஷேகை நாடி எந்த நாட்டுக்கும் எந்த ஊருக்கும் நீங்கள் செல்ல வேண்டாம், நீங்கள் இந்த கோட்டாரிலேயே நீங்கள் இருங்கள். என்னுடைய பேரப்பிள்ளையாகிய 18ஆம் தலைமுறை 14ஆம் தலைமுறையில் வந்த அஷேக் உஸ்மானுல் காதிரி அல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் இந்த கோட்டாருக்கு அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் உங்களுக்கு ஞான தீட்சை பயாத்து செய்து தருவார்கள் என்று ஒரு உபதேசத்தை, ஒரு வசியத்தை குதுபனா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் தைக்காப்பா அவர்களுக்கு சொன்னார்கள். அப்ப தைக்காப்பா அவர்கள் ஒரு ஷேகை குதுபனா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உத்தரவு பிறப்பித்த அந்த ஷேகை நாடி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அஷேக் உஸ்மானுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு பச்சை கொடியை ஏந்தி அவர்கள் கோட்டாறு பிரதேசத்துக்கு வந்தார்கள். வந்து குதுபனா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய உத்தரவு கிணங்க தைக்காப்பா அவர்களுக்கு ஒரு இடத்தை காட்டி, இப்பொழுது கோட்டாரிலே முஹியத்தீன் மஸ்ஜித், முஹியத்தீன் பள்ளி என்று காட்சி அளிக்கக்கூடிய அந்த இடம் முதலில் ஒரு தரமட்டமான ஒரு பிளேஸாக காணியாக இருந்தது. அந்த இடத்தை சுட்டி காட்டி முஹியத்தீன் சாலி யகீனுல் காதிரி அவர்களே, இந்த இடத்தில் தான் எங்களுடைய பாட்டனார் அஷேக் முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய அருள் பார்வை நிறைந்திருக்கிறது. எனவே இந்த இடத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கள், இந்த இடத்திலே நீங்கள் கல்வத் இருக்க வேண்டும் என்று அஷேக் உஸ்மானுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். ஆகவே எங்களுடைய தைக்காப்பா அவர்கள் அஷேக் உஸ்மானுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது போல அந்த முஹியத்தீன் பள்ளி என்று இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு கூடாரம் அடித்து அதிலே 40 நாட்கள் அவர்கள் கல்வத் இருந்தார்கள். 40 நாட்கள் அஷேக் உஸ்மானுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தைக்காப்பா அவர்களுக்கு ஞானத்தை, நல்ல தர்பியத்தை கொடுத்து அவர்களுக்கு எல்லா கலைகளையும் ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு பக்குவப்படுத்தி அவர்களுக்கு 4 தரீகாக்களில் பைஅத்தும் ஹிலாஃபத்தும் கொடுத்தார்கள். காதிரியா தரீகாவிலேயும், அதேபோல் ஜிஷ்தியா தரீகாவிலேயும், அதேபோல் தபகாத்தியா தரீகாவிலேயும், அதேபோல் ஷத்தாரியா தரீகா ஆகிய 4 தரீகாக்களில் எங்களுடைய தைக்காப்பா அவர்களுக்கு பைஅத்து கொடுத்து, முரீது கொடுத்து, அவர்களுக்கு ஹிலாஃபத்தும் கொடுத்து, எல்லா ஞானங்களையும் எல்லா ரகசியங்களையும் எல்லா அஸ்ரார்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அஷேக் உஸ்மானுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சுப செய்தியும் சொன்னார்கள். என்ன சுப செய்தி தெரியுமா? தைக்காப்பா அவர்களை பார்த்து, உங்களில் இருந்து உங்களுடைய 14 தலைமுறைகள், உங்களுடைய ஜெனரேஷனிலே வரக்கூடிய 14 பரம்பரையிலே வரக்கூடிய 14 தலைமுறைகள் காதிரியா தரீகாவினுடைய பிரசிஷ்டி பெற்ற மகான்களாக மஷாயிகுமார்களாக திகழ்வார்கள்ங்கிற ஒரு சுப செய்தியை சொல்லிவிட்டு அஷேக் உஸ்மானுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்திலிருந்து விடைபெற்று சென்றார்கள் என்பதை தான் தைக்காப்பாவினுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய தந்தை அஷேக் முஹம்மது சாலி பாபுல் ஹுதா காதிரி ஷத்தாரி ஜமாலி நாயகம் அவர்கள் தைக்காப்பா அவர்களுடைய 6வது தலைமுறை பரம்பரையிலே வந்தவர்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இப்படி தைக்காப்பா அவர்கள் ஆன்மீக சுடராக தீனுல் இஸ்லாத்தை அந்த கோட்டார் பகுதிக்கு அவர்கள் பரப்பினார்கள். அங்கு இருக்கக்கூடிய காபிர்களை எல்லாம் அவர்கள் இஸ்லாமிய தாவா கொடுத்து அவர்களை எல்லாம் இஸ்லாத்தில் ஆக்கினார்கள். குஃபார்களுக்கெல்லாம் கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்தில் ஆக்கினார்கள். அதே போல் அப்படி இஸ்லாத்தில் ஆக்கி அவர்களுக்கெல்லாம்
குதுபுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தரீகத்துல் காதிரியாவிலே பைஅத்தும் கொடுத்து அவர்களை எல்லாம் அந்த கோட்டார் மக்களை எல்லாம் ஒரு பயிற்சியிலே ஒரு தரீகத்தினுடைய வழியிலே நடத்தி சென்றார்கள் எங்களுடைய ஷேகுனா தைக்கா அப்பா அவர்கள். அந்த வகையிலே தான் அவர்களுக்கு 4 பிள்ளைகள். அதில் அஷேக் சுலைமானுல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய மகனாக பிறந்தவர்கள் தான் சாஹிபுல் ஜம்ஹூத் என்று சொல்லக்கூடிய ஜம்ஹூத் என்ற ஒரு ஞான மாலையை கோர்வை செய்தார்கள். ஏகத்துவத்தினுடைய அந்த பிரகடனத்தை மக்களுக்கு எடுத்து ஓதுவதற்காக வேண்டி சத்திய இஸ்லாத்துல் கலிமத்து தௌஹீத் ஆகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற அந்த கலிமாவினுடைய யதார்த்தத்தை அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷிகளுக்கு எப்படி தாவா செய்தார்களோ, எந்த அடிப்படையில் தாவா செய்தார்களோ, அந்த கலிமாவினுடைய அஸ்ரார்களை ரகசியங்களை எப்படி சொன்னார்களோ அதே பாணியில் அதே அடிப்படையில் தான் சாஹிபுல் ஜம்ஹூத் என்று சொல்லக்கூடிய தைக்கா அப்பா அவர்களுடைய பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஷேக் முஹியுத்தீனுல் காதிரி அஸ்-சித்தீகி அல்-கூத்தாரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் பிரசித்தி பெற்ற ஒரு மகானாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோட்டாரிலே அவர்களுடைய மஜார் ஷரீஃபு அங்கு இருக்கிறது. இந்த தைக்கா அப்பா அவர்களுடைய பரம்பரையில் வந்துதித்த அவர்களுடைய பேரப்பிள்ளையான அஷேக் முஹியுத்தீனுல் காதிரி அஸ்-சித்தீகி அல்-கூத்தாரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள்தான் 1840 ஸ்ரீலங்காவில பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல முதலாக தைக்கா அப்பா அவர்களுடைய பேரப்பிள்ளையாகிய சாஹிபுல் ஜம்ஹூத் அஷேக் முஹியுத்தீனுல் காதிரி அஸ்-சித்தீகி நாயகம் அவர்கள்தான் அந்த மகான் தான் ஸ்ரீலங்கா இலங்கைக்கு சென்று அங்கு குதுபுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய காதிரியா தரீகாவை முதலிலே அந்த மண்ணுக்கு எடுத்து சென்றார்கள். அந்த இலங்கை மண்ணுக்கு எடுத்து சென்று அந்த இலங்கையில் உள்ள மக்களுக்கெல்லாம் தரீகத்துல் காதிரியாவிலே அந்த மக்களுக்கு பைஅத்து செய்து கொடுத்தார்கள். அப்படி பைஅத்து செய்து கொடுத்து அந்த மக்களை எல்லாம் ஒரு பயிற்சி பட்டறையில் அவர்களை எல்லாம் வார்த்தெடுத்தார்கள். அதனாலதான் இலங்கையில் உள்ள ஸ்ரீலங்காவில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு பண்பட்ட முஸ்லிமாக இருப்பார்கள். தங்கள்மார்கள், ஷேகுமார்கள், சாதாத்துமார்கள் அந்த இலங்கை மண்ணுக்கு சென்றால் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப மரியாதையாக, ரொம்ப கௌரவமாக அந்த சாதாத்துமார்கள், தங்கள்மார்கள், ஷேகுமார்களுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்று அவர்களிடத்திலே அவர்களை நல்ல முறையில் வரவேற்பார்கள், நல்ல கண்ணியத்தோடு நடந்து கொள்வார்கள் என்பதை இன்றும் ஸ்ரீலங்காவிற்கு சென்றவர்கள் காண முடியும். அந்த அளவிற்கு நம்முடைய ஆபாக்களான தைக்கா அப்பா அவர்களுடைய பேரப்பிள்ளையாகிய அஷேக் முஹியுத்தீன் சாலி சாஹிபுல் ஜம்ஹூத் அவர்கள் அந்த இலங்கையில் 1840 முதலாக காதிரியா தரீகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க, பிரகடனப்படுத்தினார்கள். அந்த இலங்கை மக்களை நல்வழிப்படுத்தினார்கள், தீனுல் இஸ்லாத்தை எடுத்து போதித்தார்கள், அந்த மக்களுக்கு ஞான தத்துவங்களை எடுத்து ஓதினார்கள், பண்பட்ட மக்களாக ஆக்கினார்கள். அத்தகைய வல்லமைக்குரிய பாக்கியம் பெற்ற அத்தகைய அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது சாஹிபுல் ஜம்ஹூத் அவர்களுக்கு தான். அதே போல அதற்கு பின்னால் தான் எத்தனையோ தரீகாக்கள், ரிஃபாயா தரீகா, அதே போல் ஜிஷ்தியா தரீகா, நக்ஷபந்தியா தரீகா போன்ற எல்லா தரீகாக்களும் அந்த இலங்கை தீவுக்கு வந்ததாக வரலாற்றிலே காண முடிகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய தைக்கா அப்பா அவர்களுடைய அந்த மகிமை, அவர்களுடைய அந்த கண்ணியம், அவர்களுடைய உயர் மர்த்தபா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக உயர்ந்த தரஜாவிலே வைத்திருக்கிறார். தைக்கா அப்பா அவர்களுடைய ஏகப்பட்ட கராமாத்துகளையும் அற்புதங்களையும் நாம் பார்க்க முடியும். குதுபுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களோடு ரொம்ப ஒரு இஷ்கலே இருந்தவர்கள் தான் தைக்கா அப்பா அவர்கள். அதனாலே தான் எங்களுடைய காதிரியா தரீகாவிலே ஒரு
குதுபு நாயகத்தினுடைய கௌசல் ஆதத்தினுடைய ஒரு முராது முனாஜாத்து படிக்கப்படுகின்றன. அந்த முனாஜாத்து படித்தது யாரு? எங்களுடைய தைக்கா அப்பா ஷேக் முஹியத்தீன் சாலி யகீனுல் காதிரி அவர்கள்தான் கௌசுல் வராயா என்கிற அந்த முனாஜாத்தை குதுபுனா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை அழைத்து அவர்கள் படித்தார்கள். கௌசுல் வராயா دستگیر یا محی الدین احی القلوب بغوثکم یا محی الدین مانی ڈرئی رچیت کیدانگم محی الدین ماند قلبی ویراکم غوث محی الدین وجعل لنازلة علينا محي الدين ولعافة فينا منام محي الدين آفاتيت ركيم يالم محي الدين அபாய கஷ்டத்தை அகற்றி வைப்பேர் முஹியத்தீன். இந்த பாடல் தான், இந்த முனாஜாத்தை தான் எங்களுடைய கண்ணியத்திற்குரிய மகானாகிய பறக்கும் வலி ஷம்சுல் இர்ஃபான் தைக்கா அப்பா ஷேக் முஹியத்தீன் சாலி யகீனுல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் குதுபுனா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களை அழைத்து பாடினார்கள். இந்த கௌசுல் வராயாங்கிற இந்த பாடல் மிக பிரபலியமானதாக எல்லா தரீகாக்களிலேயும் தைக்கா அப்பா அவர்கள் படித்த இந்த பாடல் எல்லா தரீகாக்களிலேயும் பாடப்படுகின்றன. எல்லா தரீகாவினுடைய ஷேகுமார்களும் தங்கள்மார்களும் இலங்கைக்கு சென்றவர்களும் மலேசியாவுக்கு சென்றவர்களும் பாகிஸ்தானுக்கு சென்றவர்களும் ஈராக்கிலையும் பல நாடுகளிலையும் இந்த தைக்கா அப்பா அவர்கள் பாடிய கௌசுல் வராயாங்கிற இந்த பாடல்கள் இந்த முனாஜாத்து அங்கெல்லாம் படிக்கப்படுகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈராக்கில் இருந்து எங்களுடைய தந்தையாகிய அஷேக் முஹம்மது சாலி பாபுல் ஹுதா காதிரி ஷத்தாரி ஜமாலி நாயகம் அவர்களுடைய தந்தையாகிய எங்களுடைய பாட்டனார் அஷேக் அல் ஆரிஃப் பில்லா அஷேக் சையது சாலிஹுல் காதிரி சித்தீகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இலங்கையில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் இலங்கையில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பொழுது ஈராக்கில் இருந்து குதுபுனா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையிலே வந்துவிட்ட அஷேக் தாஹிர் அலாவுத்தீன் காதிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஈராக்கிலே ஷேகாக இருந்தவர்கள் இலங்கையை அவர்கள் பார்ப்பதற்காக வந்தார்கள். இலங்கை ஸ்ரீலங்காவிற்கு அவர்கள் வந்த பொழுது கோட்டாறு தரீகாவினுடைய தைக்கா அப்பா அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய ஜெனரேஷனாக இருக்கக்கூடிய மஷாயிகுமார்கள் வழியில் வந்துதித்த அல் ஆரிஃப் பில்லா அஷேக் சையத் சாலிஹுல் காதிரி சித்தீகி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் கொழும்பு சென்டரிலே மெசஞ்சர் ஸ்ட்ரீட் காதிரியா தைக்காவில் கோட்டார் ஷேக் தைக்காவில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த நம் பாட்டனாராகிய அஷேக் சையத் சாலிஹுல் காதிரி நாயகத்தை பார்ப்பதற்காக அஷேக் தாயிர் அலாவுத்தீன் காதிரி கத்தஸல்லாஹு அவர்கள் வந்தார்கள். வந்து பார்த்த பொழுது நம் பாட்டனாராகிய சையது சாலிஹுல் காதிரி நாயகம் அவர்கள் அந்த ஷேகிடத்திலே சொன்னார்கள், தாஹிர் அலாவுத்தீன் காதிரி நாயகத்திடத்திலே சொன்னார்கள், என்னுடைய ஆன்மீக தந்தையும் என்னுடைய பாட்டனாருமாகிய எருமகொழி ஆதுகாட்டு குளங்கரையில் அடங்கியிருக்கக்கூடிய பறக்கும் வலி ஷம்சுல் இர்ஃபான் அஷேக் முஹியத்தீன் சாலி யகீனுல் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் கௌசுல் வராயா என்ற ஒரு ஆன்மீக முனாஜாத்தை அவர்கள் படித்திருக்கிறார்கள். அந்த ஆன்மீக முனாஜாத்து குதுபுனா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை அழைத்து படித்த ஒரு பாடல். அது ரொம்ப அருமையான பாடல். அதிலே குதுபு நாயகத்தினுடைய வசீலா முழுமையாக அதிலே இருக்கிறது. சக்கராத்தினுடைய ஹாலத்தில், சக்கராத்தினுடைய நிலையில்
ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஷேக் வந்து அவனுக்கு கலிமா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நசீபு காதிரியா தரீகாவிலே இருக்கிறது. முஹிதீன் அப்துல் காதிருல் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் முரீதுகளுக்கு வந்து தாகத்து சக்கராத்தினுடைய ஹாலத்திலே அவன் தண்ணீரனுடைய தாகத்தில் இருக்கிற பொழுது, அவன் சக்கராத்தினுடைய வறட்சியில இருக்கிற பொழுது, கலிமா சொல்ல முடியாமல் தடுமாறுகிற பொழுது, குதுபுனா முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் வந்து அந்த முரீதுக்கு மதுரமான ஒரு தண்ணீரை அவருக்கு கொடுத்து, அந்த தண்ணீரை குடித்த பின்னால் கலிமத்து ஷஹாதா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமத்து ஷஹாதாவை அந்த முரீதுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த முரீது அந்த கலிமாவை சொல்லி அவர் ஈமானோடு மரிப்பதற்கான, ஈமானோடு மௌத்தாவதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு நசீபை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் இந்த கௌசுல் வராயாவில் சொல்லப்படுகின்றன. வஹஸன் ஹவாத்திமனா வஹுதுயா முஹியத்தீன் அயதியனா சக்கராத்தனா யா முஹியத்தீன் وحسن خواتمنا وخذ يا محي الدين أيدينا سكراتنا يا محي الدين وحسن خواتمنا وخذ يا محي الدين أيدينا سكراتنا யா முஹியத்தீன் எங்கள் முடிவை அழகாக்கி கை தாங்கும் முஹியத்தீன் எங்கள் மரண வேளையில் ஈடேற்றும் கௌஸே முஹியத்தீன் மரண வேளையில் ஈடேற்றும் கௌஸே முஹியத்தீன் என்கிற தத்துவத்தை பொதிந்த இந்த கௌசுல் வராயா எங்களுடைய பாட்டனார் தைக்கா அப்பா அவர்கள் படித்தது என்று எங்களுடைய கொழும்பு மெசஞ்சர் ஷீட்ல இருக்கக்கூடிய எங்களுடைய பாட்டனார் ஷேக் சையது சாலிஹுல் காதிரி நாயகம் அவர்கள் ஈராக்கிலிருந்து குதுபுநாயத்தினுடைய பேரப்பிள்ளையாக வந்த ஷேக் தாயிர் அலாவுத்தீன் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுக்கு இந்த கௌசுல் வராயாங்கிற இந்த முனாஜாத்து மாலையை அவர்கள் கையிலே ஒப்படைத்தார்கள். தாயிர் அலாவுத்தீன் காதிரி அவர்கள் அந்த பிரதியை ஈராக்குக்கு எடுத்து சென்று அந்த கௌசுல் வராயா என்ற தைக்காப்பாவுடைய அந்த முனாஜாத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அங்குள்ள பல்லாயிரக்கணக்கான முரீதுகளுக்கு அதை கொடுத்து இந்த கௌசுல் வராயாவை நீங்களும் ஓத வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஈராக்கிலேயும் பல நாடுகளிலும் அது ஓதப்பட்டன. அதற்கு பின்னால் ஷேக் தாயிர் அலாவுத்தீன் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் பாகிஸ்தானுக்கு வந்த பொழுது பாகிஸ்தானிலே அவர்களுடைய தரீகாவினுடைய அந்த வேலை தீவிரமானது. லட்சக்கணக்கான முரீதுகள் வந்தார்கள், லட்சக்கணக்கான பேர்கள் முரீது எடுத்தார்கள். எனவே அத்தனை பேர்களுக்கும் இந்த கௌசுல் வராயா என்கிற இந்த முனாஜாத்தை அந்த லட்சக்கணக்கான முரீதுகளுக்கு இஜாசாவாக படிக்க கொடுத்தார்கள் என்பதை தான் நாம் தாயிர் அலாவுத்தீன் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் பாகிஸ்தானில் மகானாய் சமாதி கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் 10 வருடங்களுக்கு முன்னால் சமாதியான அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த கௌசுல் வராயா என்பது நம் தைக்கா அப்பா முஹியத்தீன் சாலி யகீனுல் காதிரி அவர்கள் குதுபு நாயகத்தை அழைத்து படித்த ஒரு அற்புதமான இஷ்கான ஒரு பாடல் அது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, தைக்கா அப்பா முஹியத்தீன் சாலி யகீனுல் காதிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய தரீகத்தினுடைய ஹிதுமத்து 4 தரீகாக்களில் அவர்கள் பிரசித்தி பெற்ற பிரபல்யமான ஷைகாக இருந்தார்கள். காதிரியா தரீகா, அதே போல் ஜிஷ்தியா தரீகா, அதே போல் தபகாத்தியா தரீகா, அதே போல் ஷத்தாரியா தரீகா.
4 தரீகாக்களுக்கு ஷேகாக அவர்கள் இருந்தார்கள். 4 தரீகாக்கள்லையும் அவர்கள் அந்த தரீகாவினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள் என்பதை நாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களை, சான்றோர்களே, எனவே இது போன்ற மகான்களை நாம் நினைவு கூறுவது நமக்கு பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கிறது, கஃபாராவாக இருக்கிறது. எனவேதான் இது போன்ற மகான்களை எல்லாம் நாம் நினைவு கோருகிறோம். அதனால் நம் வாழ்வில் பரக்கத்துண்டு. இந்த மகான்களை எதிர்த்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் மிக நஷ்டமானவர்களாக, கை செய்தவன்களாக ஆகிவிடுவார்கள். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆததுஹு பில் ஹர். நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொன்னான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆததுஹு பில் ஹர். என்னுடைய அவுலியாவோடு, என்னுடைய மகானோடு யார் பகைமை ஏற்படுத்திக் கொண்டார்களோ, யார் விரோதத்தை கையாண்டார்களோ அவர்களோடு நான் போர் புரிகிறேன், நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொன்னான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மகான்களே போற்றி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வில் பரக்கத்துண்டு, நம்முடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள், ஹுஸ்னுல் காத்திமாவை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு ஹுஸ்னுல் காத்திமாவை ஏற்படுத்து. நான் மரிக்கிற பொழுது, நான் மௌத்தாகிற பொழுது, நான் கலிமா தையிபாவை நான் மொழிந்தவனாக, அதை சொன்னவனாக என்னை மரிக்கச் செய். நான் முஸ்லிமாக என்னை மரிக்கச் செய். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறைநல் விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் முற்றிலும் தக்வா செய்யுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் தக்வா செய்யுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம் இல்லாமல் மரணிக்க கூடாது, நீங்கள் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு போதிக்கிறார். எனவே நாம் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்றால் வலிமார்கள், நபிமார்கள், நல்லவர்கள், சாலிஹீன்களுடைய அந்த துஆ பேற்றனை நாம் பெறுகிற பொழுதுதான் ஹுஸ்னுல் காத்திமா ஏற்படுகிறது. வலிமார்களை பகைத்தவன், வலிமார்களோடு விரோதத்தை ஏற்படுத்தியவன், அவர்களுடைய தரஜாவையும் கண்ணியத்தையும் அசாதாரணமாக அவன் பேசுபவன், அவனுக்கு ஈமானில் பங்கம் விளைவித்து விடும். அவன் மரிக்கிற பொழுது ஈமான் இல்லாத நிலையில் யஹூதியாக, நஸ்ரானியாக மரிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியத்தை அவன் அடைந்து விடுவான் என்பதை தான் தங்கைக்குரிய ஆரிஃபீன்களும் இமாம்களும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அரை மணி நேரம் முடிந்து விட்டது. எனவே தைக்கா அப்பா முஹியத்தீன் சாலி யகீனுல் காதிரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. எனவே மகான்களே வாழ்வில் அவர்களை மதித்து வாழ்வதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள், வலிமார்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பரக்கத்தினால் நம் வாழ்க்கையை பரக்கத்தாக்கி சலாமத்தாக்கி வைப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய அந்த ஷஃபாஅத்திற்கு நசீபுள்ள மக்களாக நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.